எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பர் ஏற்கனவே சொல்லிட்டார், இன்னைக்கு பலரது போர்ட்ஃபோலியோ கிழிந்து தொங்கிடுச்சுங்க. தொங்கிடுச்சு. நம்ம மார்க்கெட் மட்டும் பெரிய அளவில் வீழ்ச்சி அடையல. உலக அளவில் நம்ம போய் வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எடுத்து பார்க்குறோம், எல்லாம் பயங்கர கிராஷ். ஜப்பான்லாம் 5% இறங்கியிருக்கானுங்க. எல்லாம் நம்ம மார்க்கெட்டை விற்றுட்டு அங்கே போய் வாங்கின பணம் தான். அதே மாதிரி இந்த சவுத் கொரியானுடைய காஸ்பி இண்டெக்ஸ் எல்லாம் 6% இறங்கியிருக்கு. நம்ம ஆளுங்க 2.5% இறங்கியிருக்கு. வெறும் 500-600 பாயிண்ட்டுன்னு மட்டும் நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறினாலும் சரி, 100 பாயிண்ட் இறங்கினாலும் சரி, அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம். 600 பாயிண்ட்டுங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரம்மாஸ்திரம் தெரியுங்களா? ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேயே செஞ்சிட்டாங்க. ஒரே ஒரு காரணம் தான், நம்மளுடைய மார்க்கெட் மட்டும் இல்லை, உலகளவில் மார்க்கெட் எல்லாமே இப்படி கிழிஞ்சு தொங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இந்த ஈரான் வார். அவங்க சண்டையில் நம்ம அடி வாங்குகிறோம். சண்டை தொடங்கினப்ப கூட பெருசாக பயம் இல்லை. இன்ஃபேக்ட் திடீர்னு இடையில ஒரு நாள் ரெக்கவரி எல்லாம் கூட காமிச்சான். ஆனால் சண்டை முடிய மாட்டேங்குது. ட்ரம்ப் சொல்கிறத யாராவது நம்புவாங்களா அப்படின்னு வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஈரானே முடிஞ்சு போச்சு, 2 நாளில் போர் முடிஞ்சிடும், 4 நாளில் முடிஞ்சிடும், எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போர் முடியுமோ அவ்வளோ முடியும், டைம் லைன் என்பது கிடையாதுன்னு மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, க்ரூட் ஆயில் $100 கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு காரணத்தினால எப்போ ஈரானுடைய போர் முடியும்னு தெரியல. ஏங்க, அவன் தான் ஆயில் வேணும்னு கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியதானுங்க. வெனிசுலானுடைய ஆயில் எனக்கு வேணும்னா சரி எடுத்துகிட்டு போ, சண்டை சச்சரவையாவது நிறுத்தி தொலைங்க. இல்லை ஈரானுடைய ஆயில் எனக்கு தான் வேணும்னா எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. நாளைக்கு போய் எனக்கு கிரீன்லாண்டு வேணும்னா கொடுத்துட்டு போக வேண்டியது. உலகமே இனி அமெரிக்காவோட சேர்ந்துருச்சு அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இப்படி சண்டையை போட்டுட்டு உசரை வாங்குறாங்கன்னு தெரில அப்படின்றதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் பணத்தை இழந்தவர்களுடைய வேதனையான மைண்ட் வாய்ஸ். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நம்மளுடைய மார்க்கெட்டில் இப்படி மண்டே கிராஷ் வர்றதுக்கு, பிளாக் மண்டே அப்படின்றது நம்ம மார்க்கெட்டில் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்ச விஷயந்தான். ஏன் அப்படின்னா, அது பல பேர் எதிர்பார்த்தது தான். 25,300க்கு மேலே, அந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் மகிழ்ச்சி. அப்படி அந்த லெவலுக்கு மேலே இல்லைனாவே அது அறுவடைக்கு உண்டான காலம் இல்லை, லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் இல்லை. விதைக்கும் நல்ல நல்ல பங்குகளாக கீழே விழுந்து கிடந்தா அல்லது கீழே விழுந்து போய்கிட்டே இருந்தால் எடுத்து வச்சு அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஒரு காலம். இப்போ போய் மார்க்கெட்டே எனக்கு பணம் கொடுன்னா மார்க்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அதான் நம்ம பல பேர் சொன்னாங்க பாருங்கள், 25,300க்கு மேலே மார்க்கெட் இல்லைன்னா மாலை மரியாதை மதிப்பு என்பது கிடைக்காது. மார்க்கெட்டில் ஒரே நஷ்டமாக தான் இருக்கும் பெரும்பாலும். அப்போ மார்க்கெட்டில் மறுபடியும் எப்போ சந்தோஷம் வரும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, இதுக்கு மேலே மகிழ்ச்சி இல்லை, அப்போ கீழே நல்ல ஒரு லோ லெவலுக்கு போயிட்டா அங்கிருந்து மகிழ்ச்சி வர ஆரம்பிக்குமா அப்படின்னு பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 200 டேஸ் மூவிங் ஏவரேஜிலேருந்து எவ்வளவு இறங்கியது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு 1500 பாயிண்ட் பக்கம் இதுக்கு முன்னாடி ஒரு முறை இறங்கியிருக்கு. இப்போ நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி காலையில் வந்த லோ, திங்கட்கிழமை அன்றைக்கி காலையில் வந்த லோ கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதே 1533 பாயிண்ட் என்பது சமீபத்தில் இன்றைய தேதியில் இறங்கியிருக்கு. இனிமேல் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களே என்ன பண்ணுவாங்க, சரி நீ என்ன பண்ணுறது, மார்க்கெட்டில் இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒன்று ஆவரேஜ் பண்ணணும் அல்லது எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஆண்டவா காப்பாற்றுன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் மண்டே இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஆனதுக்கு 3 மிக முக்கியமான காரணங்கள். ஒன்று, இந்த ஈரானுடைய வார், அது எப்போ முடியும்னு தெரில. ரெண்டாவது, ஈரான் வார்னால் $100 பக்கத்தில் இந்த ஆயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மூன்றாவது, நிஃப்டி என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டில் பிளாக் மண்டே, ஒரு மார்க்கெட் கிராஷ் என்பது வந்திருந்தால் அது மிகையாகாது. எங்க நண்பர்களே, பல லட்சம் கோடி எனர்ஜி மூலியமாக வருமானம் பண்ணக்கூடிய கம்பெனி ரிலையன்ஸ் கம்பெனி. இவன்லாம் 5% 4% ஏன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வீழ்ச்சி என்பதே பெரும்பாலும் கிடையாது. ஆனால் இப்பேற்பட்ட ரிலையன்ஸை வெறும் $2 ஏற்றி விட்டுவிட்டு நீங்கள் யாருங்க ஜி அப்படின்ற மாதிரி இந்த எம்கியூர் ஃபார்மா, நல்ல வேலை இந்த இடத்துல எம்கியூர் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அப்படின்றது வர்றதுனால பல பேர்த்துக்கு இது என்ன செக்டர்னு தெரிஞ்சிடும். ஆனால் வெறும் எம்கியூர்னு கொடுத்துருந்தா
நீங்கள் எந்த செக்டர்ஜி இன்றைக்கி உங்களை தூக்கி 5.5% உட்கார வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் ஏறி இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த எம்க்யூர் ஃபார்மா அப்படின்றது செய்திகளில் வந்திருக்கு. இது ஒரு ஃபார்மா கம்பெனி. அப்படி நீங்கள் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இல்லை. ஸோ இது ஒரு பையன் கூப்பிட்றான், அண்ணா வாங்க நான் பொண்ணு பார்க்க போகலான்னு. இல்லை தம்பி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நானே சோகமாக இருக்கேன், நான் ஒரு ஓரமாக இருந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, நீ போய் பார்த்துட்டு வாப்பானா. இல்லை நான் வாங்கினான்னு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பொண்ணு பார்க்க போகல வேறொரு ஒன்று நம்மளை பார்த்து வெக்கப்பட்டு சிரித்த மாதிரி. இங்கே எந்த தகவலுமே இல்லை. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் இது பெருசாக பண்ண மாதிரியெல்லாம் இங்கே எதுவும் செய்திகள் இல்லை. அவன் பாட்டிக்கு இன்றைக்கி தனியாக எந்த பொண்ணு பார்த்து அவனை சிரிச்சதுன்னு தெரில. அவன் பாட்டிக்கு இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டு எம்க்யூர் ஃபார்மா அவன் பாட்டுக்கு ராக்கெட் மாதிரி ஏறி இருக்கான் 6%. அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு ஆச்சரியகரம், அவன்யூ சூப்பர் மார்ட்ஸ் அந்த டிமார்ட் என்பது இன்றைக்கி 1% ஏறி இருக்கு. ஒருவேளை இனி போர்னால ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு இந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போய் பொருட்களை வாங்கி மக்கள் வச்சுக்கிறாங்களா, அப்படி என்ன நினச்சாங்கன்னு தெரில. சூப்பர் மார்க்கெட் அவன்யூ சூப்பர் மார்ட் என்பது இன்றைக்கி 1% ஏறி, அதுவும் இன்றைக்கி செய்திகளில் வந்திருக்கு. ஒரு நண்பர் போன வாரமே யோசிச்சுக்கிட்டு இருந்தார், இந்த கோல்டு சில்வர் தான் என் போர்ட்ஃபோலியோவை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது, ஆனால் மார்க்கெட் பெரிய வீழ்ச்சி, உலகளவில் சண்டையும் நிற்காமல் போயிட்டுருக்கு, ஆனால் இந்த கடந்த 2 வாரமாக என்ன கோல்டு சில்வர் பெருசாக ஏற மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். நான் கூட இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருந்தேன், மார்க்கெட் ஃபுல்லாக கிராஷ் ஆகிருக்கில, கோல்டு சில்வர் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்குமான்னு. அது என்ன காரணம்னு தெரில, கோல்டு அண்டு சில்வரில் பெரிய மாற்றம் இல்லை. ஸோ இன்றைய கோல்டு பீஸ் பற்றிய செய்தி என்னவென்றால், அது வெறும் 32 பைசா தான் ஏறி இருக்கு. நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் என்பது. நம்மளுடைய மார்க்கெட் இறங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், க்ரூட் ஆயில் கிடைக்குதுங்க. க்ரூட் ஆயில் ரஷ்யா உங்களுக்கு க்ரூட் ஆயில்லாம் சப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் காசு அதிகமாக தானே கொடுத்தாகணும். முதல்ல நம்ம ஒரு $60 வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸே அது 100க்கு போகுதுன்னு வச்சுங்க. அது போக நம்ம USD டு INR கன்வெர்ட் பண்ணும்பொழுது அவன் என்னடானா க்ரூட் ஆயில் 100 போகும்பொழுது இவனு 100க்கு இது போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதுவும் ரொம்ப வீக்காகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த USD INR அப்படின்றது ரொம்ப வீழ்ச்சி அடைகிறதுனாலையும் நம்மளுக்கு அந்த வகையிலையும் ஒரு ப்ரெஷராக இருக்குது. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போல் இருக்குது நம்ம நிலமை. நண்பர்களே, இவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் மியூச்சுவல் ஃபண்டுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பெருசாக நெருக்கடி அப்படிங்கிறதே இல்லை, எந்த ப்ரெஷரும் இல்லை. போன குவார்ட்டரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்த பங்கு இப்போ தான் கொஞ்சோண்டு இறங்கியிருக்கான். ஆனால் போன டிசம்பர் வரைக்குமே என்ன ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்களில் FIS கொஞ்சோண்டு விற்றுருக்காங்க. அந்த விற்றதை பெரிய கம்பெனிகள், அந்த பெரிய கம்பெனிகளில் மியூச்சுவல் ஃபண்டுகள் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தியில் இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தான் மேல் நோக்கி ஏறி இருந்த ஒரு நேரத்தில் FIS கிட்டேருந்து DIS தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இனி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்ன அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்படி மேலே இருக்கும் பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, DIS தங்களுடைய ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நம்ம ஒரு 6 பிக்கெஸ்ட் ஷேர்ஸ், பெரிய ஷேர்கள் பார்க்குறோம். எதில் மியூச்சுவல் ஃபண்டுகள் சமீபத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரி என்ற பங்கு அது சமீபத்தில் சரிஞ்சு தான் கிடஞ்சிருந்து டிசம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் அதில் நம்ம போய் பார்க்கும்பொழுது அதுலேயும் மியூச்சுவல் ஃபண்டுகள் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் சப்ளையர் யாருன்னா நம்ம ஃபாரினர்ஸ் தான். அந்த பசங்க விற்கிறது பூரா நம்மளால எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பெரிய கம்பெனி டெக் மஹிந்திரா IT செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு, அது பாவம் 52 வீக் லோவில் தான் சரிஞ்சு கிடக்கு. பட் இதுலேயும் நம்ம ஆளுங்க 37.79% DIS தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் ஒரு நம்பிக்கையில் மார்க்கெட் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்காங்களா என்னன்றது தெரில. பட் பிக்கெஸ்ட் கம்பெனிஸில் ஓரளவுக்கு கன்சிடரபுளாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிகோ எல்லாத்துக்கும் தெரியும், சமீபத்தில் பிஸ்னஸ் சம் ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. அந்த சமயத்தில் நம்மளுடைய FIS திடீர்னு 28%லேருந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க. இந்த பங்கு தற்போது 52 வீக் லோவில் இருக்கும் பொழுது இதனுடைய சமீபத்தினுடைய லேட்டஸ்ட் தகவல் என்ன சொல்லுதுன்னா, DIS ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது 28.08 இருக்குது. இனி அடுத்தடுத்த மாதங்கள்லையோ அல்லது குவார்ட்டர்லையோ அப்டேட் ஆகும்போது தான் நம்மளுக்கு என்னென்னு தெரிய வரும். ஸோ JSW எனர்ஜி, அதுவும் எனர்ஜி ரிலேட்டடான பங்கு, அவனும் பாவம் 52 வீக் லோவில் தான் இருக்கான்.
இந்த பங்குலையுமே வந்து டிஐஸ் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 11.5லேருந்து 14.39%. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லைங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் பங்குகளை எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பிஎன்பி ஹவுசிங் அப்படின்ற ஒரு பங்கு, இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. இதனுடைய சமீபத்திய தகவல்களுமே வந்து பார்த்தோம்னா டிஐஸ் 40லேருந்து 43% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் எல்லா பயல்களுக்கும் எஃப்ஐஐஸ் செல் பண்ணதை நம்ம கூட பார்த்துக்கிட்டே இருப்போம். எஃப்ஐஐஸ் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்ம வாங்கிட்டே இருக்காங்க. எந்த பங்கையாக வாங்கி வச்சாங்கன்னா இப்படித்தான் பெரிய பெரிய ஷேர்களாக பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ பிக்கெஸ்ட் ஷேர்ஸ் பாட் பை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரீசென்ட்லி அப்படின்ற ஒரு நியூஸில் ஒரு 6 எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நண்பர்களே, அதில் பாருங்கள், நிறைய பேர் நிம்மதியாக இருப்பாங்க. நம்ம வச்சுருக்கக்கூடிய பங்குகள்லாம் நியூஸ் இருக்கக்கூடிய செக்டராக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பாருங்கள், ஆயில் அண்ட் கேஸுக்கு கடந்த 1ஆம் தேதியிலிருந்து வாரனால நியூஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஆயில் இண்டியா ஷேர் வந்து இன்றைக்கி பார்த்தா 3% இறங்கி தான் இருக்குது. வேறு சில செக்டரில் ஒரு உதாரணத்துக்கு இந்த சுகர் ரிலேட்டடான பங்குகள், சுகர் ப்ரைஸ் ஏறிடும் அல்லது எத்தனாலினுடைய கன்சப்ஷன் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸு, அது போக இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ்னு சில சுகர்ஸ் ரிலேட்டடான செக்டர்லாம் ஏற்றிருக்கான். ஆனால் முக்கியமாக இந்த டிஃபென்ஸ் பங்குகள்லாம் இறக்கி விட்டுருக்காங்க. ஆக மொத்தம் செக்டர் நியூஸுகளுக்கு கூட இன்றைக்கி ஒன்றும் விஷயம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. நண்பர்களே, உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆணியோடு பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரியான நிலைமை. ஸோ நான் இன்றைக்கி மார்க்கெட் இறங்குறத பார்த்தோன்னே சரி, ஆயில் அண்டு கேஸ் உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கு, டிஃபென்ஸ்லலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, சுகர் செக்டரு, மெட்டல்ஸ், ஏன்னா வார் வந்துருச்சுன்னாவே மெட்டல்ஸ் கமாடிட்டிஸ் ரிலேட்டடான ப்ரைஸஸ்லாம் ஏறும். கோல்டு சில்வர்லாம் பெரிய அளவில் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் வந்ததுன்னா நம்மளுக்கு பல இடங்களில் கிடைச்சது கும்பா குட்டி தான். அதே மாதிரி இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி சொனாட்டா சாஃப்ட்வேர், இப்படியே பேர் நல்லா இருக்குது, சொனாட்டா அப்படின்ற ஒரு மனசுக்கு மகிழ்ச்சி தரும் விலையாக ஒரு 1.5% இன்றைக்கி ஏறி இருக்கலாம். ஓகே, பட் எனிவே எதிர்பார்த்துருக்கக்கூடிய செக்டரில் பல பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. அதை விட்டுட்டு இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்ற மாதிரி இன்றைக்கி சொனாட்டா சாஃப்ட்வேர் ஏறியது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் பாவிகளா, செமிகண்டக்டர்னு நீங்களேயா, கடைசியில் பார்த்தா வாழ்க்கை சிறப்பாக அமையும்னு பார்த்தா பாவம் இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு பங்கு, இது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ற செக்டரில் இருக்குது. யாரும் இவன்ட்ட சொல்லிட்டாங்க ஆள் மனசில், நீ வந்து இந்த ரேட்டுக்குள்ளேயே தான் ஒரு வருஷம் சுற்றிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டாங்களா என்னன்றது தெரில. அந்த பங்கு இந்த மாதிரி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நான் பெரிய அளவில் பங்குகளை நம்ம பார்த்ததில்லை. ஸோ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பங்கெல்லாம் மேலே வரும்பொழுதே பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் உஷாராயிருப்பாங்க. அந்த வகையில் இந்த பங்கு சமீபத்தினுடைய வீழ்ச்சியை உபயோகப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு 4-5 நாள் இறங்காமல் நல்லா தான் இருந்தான். அது எப்படி இது இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டில் யாரோ பார்த்துட்டாங்க, மார்க்கெட் வீழ்ச்சியாக இருக்குது ஆனால் இவன் மட்டும் மேலேயே இருக்கான், அடி வெளுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லி பாவம் இன்றைக்கி அந்த 12% ஒரே நாளில், மற்றவங்கெல்லாம் ஒவ்வொரு நாளாக இறங்கியிருக்காங்க, இவனை ஒரே நாளில் 12% இறக்கி விட்டு இன்றைக்கி செய்திகளில் இந்த பங்கினுடைய நியூஸை கொண்டு வந்துட்டாங்க. ஒரே புகைச்சலாக இருக்குங்க நண்பர்களே. பல பங்குகள் வந்து வீழ்ச்சியில் விழுந்திருக்கு. பட் வீழ்ச்சி வாலட்டிலிட்டினால் இறங்குவதும் ஏறுவதுனாலும் நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்துருச்சேன்னு சில பேர் வாங்கியிருப்பாங்க, மேலே புகையில் விற்று விட்ருப்பாங்க, லாபத்தை புக் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் கீழே விழுகும் பொழுது மறுபடியும் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வாலட்டிலிட்டினால் ஏற்படும் பலன்கள் என்னென்னா, கரெக்டாக லோவில் வாங்கி ஹையில் விற்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். இப்படி இருக்கும்பொழுது இன்றைய தேதியில் அதிகமாக இறங்கிய பங்குகளில் இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட், பாவம் நான் என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அப்படி இருந்த பங்கு வந்து கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ப்ரைஸில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க இந்த ஜிஎஸ்பிஎல். இனி இந்த பங்கினுடைய வாலட்டிலிட்டி என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். எம்ஆர்பிஎல்லாம் ஒரு இடத்துல அடங்கவே மாட்டான். அந்த ஷேரினுடைய விலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 71% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அது எப்படி சம்பாதிச்சு கொடுத்துருக்கு, ஒரு ரவுண்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு ஒரு 2.5 ரவுண்டு இப்போ நிற்கிது. இனி 3வது ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி கீழே விழுகுதா அல்லது இன்னுமே பெருசாக மேலே போகுதான்னு தெரில. பட் ஒரு முக்கியமான சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எம்ஆர்பிஎல் என்பது இன்றைக்கி 7.5% கீழே விழுந்திருக்கு. அடுத்தது மார்க்கெட்டில் வேறு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரிலேட்டடான செக்டர் தான்.
ஆனாலும் அந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு, இது போன்ற பங்குகள் தற்போது வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணும், ஒரு முக்கியமான சப்போர்ட் லைனில் வந்து விழுந்துட்டான். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களும் இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 3 மாதமாக. ஆனால் யாருக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் சொல்லாமல் இது பாட்டுக்கு ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. பல பேர் மனசில் நினைப்பாங்க, சரி ஒரு 3 மாதம் கழித்து 6 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா அது மேலே வந்துதா இல்லை கீழே வந்துதா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே டிமிக்கி கொடுத்துட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த வேலையும் இப்போ இருந்த வேலையும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பங்கு கல்யாண் ஜுவல்லரி அடுத்த 6 மாதங்களில் இனி என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சில பேர் யோசிப்பாங்க. 3 மாதத்துல தான் அது ஒன்றுமே பண்ணலையே, அப்போ இனிமேல் 6 மாதம் கழித்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லரி மிக குறிப்பிட்ட சென்டர் பாயிண்டில் நின்றுக்கிட்டு 6 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது இவன் என்ன செய்வான், தன்னுடைய பழைய உச்சங்களை நோக்கி போவானா, அல்லது இதுக்கு முன்னாடி இது செஞ்சிருக்கக்கூடிய வீழ்ச்சிகள். அதே மாதிரி தான் இந்த ரேடிகோ கைத்தான் அப்படின்ற பங்கு, அவன் பாட்டுக்கு சிவனேன்னு கீழே தலை குப்புற கீழே தான் விழுந்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு இந்த கர்நாடகாவில் ஒரு டேக்ஸ் சம்மந்தப்பட்ட சரக்கு கம்பெனிகளுக்கு நாங்கள் டேக்ஸ் போடுற விதத்தில் மாறுது அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே அவன் பாட்டுக்கு டபார்னு 2400லேருந்து 2800 வரைக்கும் ஒரு 10-20% ஏறிடுச்சு. இப்போ மறுபடியும் அது ஒரு சுணக்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சென்ட்ரு பாயிண்டில் வந்து நின்றுக்கிட்டு மறுபடியும் பெருசாக கீழே விழுவாங்களா அல்லது மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்குமா அப்படின்றது தெரியாதபடி எல்லாம் சென்ட்ரு பாயிண்டில் வந்து கோந்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குதுக்கு பல பங்குகள். நீங்கள் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து எங்களுக்கு ஃபேவராக முடிவெடுத்து மேலே போங்கயா, ஆப்போசிட்டில் போயிடாதீங்க அப்படின்றதான் நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.